பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நான் இருகரம் கொண்டு நான் அவரை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். காரணம் நாம முக்கியமா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம், சரிவுகள் ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் கருப்பு பணமும் அதை தாண்டி ஒரு தீவிரவாதமும் தான். கருப்பு பணமே ஒரு விதமான தீவிரவாதம், நம்முடைய நாட்டுக்கு எதிரான தீவிரவாதம் தான் இந்த கருப்பு பணம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏழை மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மிகப்பெரிய முயற்சி. திரு மோடி அவர்கள் பதவியேற்ற உடனே நான் கருப்பு பணத்தை வெளில கொண்டு வருவேன்னு சொன்னார். அப்போ அப்படியா நாங்க அதுக்கப்புறம் ஏன் கொண்டு வரல, ஏன் இன்னும் கொண்டு வரல, நேற்றுக்கு சொன்னீங்களே இனி ஏன் கொண்டு வரல, அப்படியெல்லாம் பல பேர் கேட்டாங்க. ஆனா கடைசியில திடீர்னு கொண்டு வந்த உடனே ஐயோ அதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சி யாருக்கு இருக்கும்? இந்த திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அதே போல இப்போ இடைத்தேர்தல் நடக்கிற இடங்கள், அரசியல்வாதிகள், கருப்பு பண முதலைகள்லாம் ரொம்ப சின்னது, கருப்பு பண டைனோசர்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க எல்லாம் தான் இதுல பாதிக்கப்படுவாங்க. ஆனா அவங்க பாதிக்கப்படுறது நாட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆர்த்தி தட்டுல இனிமே 500 ரூபாய் போட முடியாது, 1000 ரூபாய் போட முடியாது, ஓட்டுக்கு 5000 கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. காரணம், இந்த அளவுக்கு பணப்புழக்கம் மிக அதிகமானதுக்கு காரணம் இது ஒரு விதமான தீவிரவாதம். நான் ஏன் தைரியமா பேசுறேன்னா, என்கிட்ட கருப்பு பணம் கிடையாது. காரணம், நான் அரசாங்கத்தை மதிப்பவன், சட்டத்தை நான் மதித்தால்தான் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குங்கிற நம்பிக்கை உடையவன். அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டிருக்கேன். அதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பேசுறேன். இதுல யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயோ என்கிட்ட 10,000 ரூபா 500 ரூபா நோட்டா இருக்கு, இல்ல 25,000 ரூபா 50,000 ரூபா இருக்கு, எல்லாம் 1000 ரூபா நோட்டா இருக்கு. பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு 2 நாள் தான். நீங்க உங்க பேங்க்ல போய் உங்க அக்கவுண்ட்ல அந்த பணத்தை போடலாம். இல்ல பேங்க்ல போய் வாரத்துக்கு 10,000 ரூபாய் நீங்க இந்த பணத்தை கொடுத்து மாத்திக்கலாம். உங்களுக்கு டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 50 நாள் டைம் இருக்கு. இது இன்னைக்கு நேற்றுக்கு நைட்ல இருந்து இன்னைக்கு இல்ல. இது யாருக்கு? கருப்பு பணத்தை பதுக்கி வைத்தவர்களுக்கு தான் இது பிரச்சனை. அதே போல யாராவது உங்ககிட்ட பணத்தை கொடுத்து தயவு செஞ்சு இதை உன் பேர்ல போய் மாத்திட்டு வானா போகாதீங்க. அது சட்டப்படி குற்றம். ஏன்னா அது உங்க கணக்குல வரும். அதை ஞாபகம் வச்சுக்காங்க. தவறும் நாம பக்கத்து போர்ஷன்ல யாரு இருக்காங்கன்னு கூட தெரியாம நாம இருந்திருக்கோம். இதே சென்னையில அந்த மழையும் வெள்ளமும் வராத வரைக்கும், வந்த பிறகுதான் நம்ம வீட்டுல நம்ம பசங்க இதெல்லாமா படிக்கிறாங்க, ஓ இந்த காலேஜுக்கு போறாங்களா, இவ்வளவா ஃபீஸ், இத்தனையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அந்த 2 நாள் 3 நாள் செல்போன் வேலை செய்யல. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல இப்போ கொஞ்சம் முடியாதவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆனா இன்னைக்கு காலையில கரியா வாங்க போனா கரியா வைக்கிற அந்த பெண்மணி கூட 500 ரூபா நோட்டை தைரியமா வாங்கிக்கிறாங்க. எனக்கு என்ன சார் பயம், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, நான் நாளைக்கு பேங்க்ல போய் மாத்திக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க உழைத்து சம்பாதிக்கிற பணம். இதை உழைக்காத அதை பதுக்கி வைத்தவர்கள் தான் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். 2 நாள் நம்ம பக்கத்து வீட்டுல ரொம்ப எமர்ஜென்சினா நாம காப்பி பொடி வாங்கிக்கிறது இல்லையா, இல்ல அவங்க ஒரு கரண்டி சர்க்கரை கேட்டா நாம கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் தங்களுடைய அசௌகரியங்களுக்காக நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொன்னார். எத்தனை கோடிக்கணக்கான பணம், எத்தனை லட்ச கோடிக்கணக்கான பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவாலால பணம் டிரான்ஸ்பர் பண்றவங்க, அந்த மாதிரியான இருக்கிறவங்கள தான் இதுல மாட்டிக்க போறாங்க. தவிர இந்த கருப்பு பணம் எதற்கு பயன்படுறதுங்கிறது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இத நம்ம நாட்டுக்கு எதிராக போரிடக்கூடியதற்கு உண்டான துப்பாக்கி வாங்கவும், வெடிகுண்டுகள் வாங்கவும், நம்ம நாட்டுக்கு எதிரான விஷயங்களை செய்யவும் தான் இது பயன்பட்டு இருக்கு. அதனால தைரியமா இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நாம ஒற்றுமையா இருந்தா இந்தியாவில நம்ம நாட்டை விட சிறந்த நாடு கிடையவே கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். இன்னைக்கு உலகத்திலேயே மிக உயர்ந்த அதிபர் யார் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்க தேர்தல் நடக்குது. ஆனா அந்த அமெரிக்க தேர்தல் உலகமே உற்று பார்த்தாலும் அதை விட இன்னைக்கு இந்தியால நேற்று இரவு 8 மணிக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அறிவிப்பு இன்னி வரைக்கும் அதை பேச வச்சிருக்கு. இன்னும் தொடர்ந்து பேசுவார்கள். காரணம், பல பேருக்கு தூக்கம் போயிருக்கலாம். நான் நல்லா தூங்கினேன். ஏன்னா என்கிட்ட கருப்பு பணம் இல்ல. கருப்பு பணம் இருக்கிறவங்க தூங்க முடியாது. அதுவும் படுக்க நிறைய பணத்தை விட்டு அது மேல மெத்த தச்சு போட்டவங்களுக்கு அது வெறும் வெள்ளை பேப்பர் தான். அதுக்கு 40 பக்கம் நோட் புக் வாங்கி இப்ப எடுத்துருக்கலாம். அவங்க அந்த மாதிரி ஆக்கிட்டார். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அமெரிக்க டாலருடைய மதிப்பு
நம்ம இதுல நமக்கு வந்து நம்ம நாட்டினுடைய மதிப்பு உயரும் போது டாலர் குறையும். இப்ப 69 ரூபாய் இருக்குங்கிறது 40 ரூபாய்க்கு வரலாம், 30 ரூபாய்க்கு வரலாம். ஏன் முதல்ல எப்படி இருந்தது? நாம 3 ரூபா கொடுத்தா ஒரு அமெரிக்க டாலர் கிடைச்சிட்டு இருந்தது. நாம வந்து 1 ரூபா, நம்ம 2 ரூபா கொடுத்தா 1.5 ரூபா கொடுத்தாக்க நமக்கு சிங்கப்பூர் டாலர் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு நமக்கு சிங்கப்பூர் டாலர், ஒரு டாலர் வாங்கணும்னா நாம 45 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. அமெரிக்க டாலர் வாங்கணும்னா 67 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. இது அப்படியே மாறும். இந்தியா வல்லரசாகணும்னு ஆசைப்பட்ட மாத்திரம் போராது. அதற்கு உண்டான முயற்சிகளை நாம எடுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் ஒரு சராசரியான குடிமகன் தான். நான் சினிமாவில் நடிக்கிறது என்னுடைய ஒரு தொழில். ஏன் அதே சினிமாவை நேர்மையா செய்ய முடியாததுனாலதான் நான் என்னுடைய பணம் எல்லாத்தையுமே நான் ஒயிட்டா வாங்குறேன். அதே சமயத்துல அதுல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வரும்பொழுது 15% நான் வந்து சர்வீஸ் டாக்ஸும் சேர்த்து தான் கட்டுறேன். டாக்ஸ் கட்டுறது வந்து கௌரவ குறைச்சல் இல்ல. எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக டாக்ஸ் கட்டிட்டு இருக்கியோ அவ்வளவு நீ தைரியமாக இந்த சமூகத்தில் நடமாடலாம். எதை வேணா நீங்க நினைச்சா வாங்கலாம். ஆனா என்ன, எல்லாம் வெள்ளையாகத்தான் வாங்கணும். அதுதான் முக்கியம். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏழைகளாக இருக்கட்டும், நடுத்தர வர்க்கமாகட்டும், பயப்படாதீங்க. ஒரு 2 நாள் தான் பிரச்சனை. நீங்க நிஜமாவே 1000 ரூபாய் நோட்டு வச்சிருக்கீங்க, பேங்க்ல சில்லறை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பஸ்ல சில்லறை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி நினைச்சுக்காங்க. செல்லாதுன்னு கிடையாது. இன்னும் 50 நாளைக்கு இதை நியாயமான பணமாக, சம்பாதித்த பணமாக நினைக்க எல்லாருக்கும் இந்த பணம் செல்லும். இதை கருப்பு பணமாக, கணக்குல காட்ட வர முடியாத பணமா வச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு செல்லாது. அவ்வளவுதான். நாம என்ன பண்ணலாம்? அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற தேர்தல், தஞ்சாவூர் தேர்தல், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், அங்க இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் பரிதாபப்படலாம். டக்குனு 5000 ரூபாய் கொடுக்க முடியாது, வாங்க முடியாது. அதை எங்க கொண்டு போய் கொடுக்கறது? எங்கேயாவது சுத்தி போனா செல்லவே செல்லாத ஒரு நோட்டை யார் வாங்குவாங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. பெட்ரோல் பங்க்ல கொடுத்தா அந்த பணத்தை அவங்க வாங்கிக்கணும். மருந்து கடையில கொடுத்தா மருந்து வாங்குறதுக்கு அந்த 500 ரூபாய் நோட்டை வாங்கிக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டல்ல வாங்கிக்கணும். மாட்டேன்னு அவங்க சொல்லக்கூடாது. இது அடிப்படையான ஒரு விஷயம். எல்லா விஷயத்தையும் தெளிவா பத்திரிகையில போட்டிருக்காங்க. பத்திரிகை படிக்கிற வழக்கம் இல்லைன்னா கூட நெட்ல பாருங்க. நாம நெட்ல எவ்வளவு சினிமா பாக்குறோம். இது மாதிரி இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பாருங்க. நரேந்திர மோடி அவர்களை நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். நம்முடைய பாரத பெருமர் இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நம்ம கிடைச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் சொன்னாங்க கருப்பு பணத்தை ஒழிப்பேன். யாரு ஒழிக்க முயற்சி எடுத்தாங்க? கண்டிப்பாக. அதே சமயத்துல இன்னைக்கு வெளிநாட்டுல பணம் இருக்கு, ஆனா வெளிநாட்டுல இருக்கிற பணத்தை இங்க கொண்டு வரவே முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திருப்பி எப்படி கொண்டு வருவீங்க? திருப்பி 1000 ரூபாய் மாத்துவீங்களா? இனிமே 2000 ரூபாய் நோட்டுகளாக மாற்றினால் கூட அதை சேட்டலைட் வைத்து கண்காணிக்கப்படக்கூடிய சிஸ்டத்துல இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதனால பண்டில் எங்கேயாவது இருக்குன்னா சேட்டலைட்டு, அந்த வீட்டுல அந்த பண்டில் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்கன்னு கவர்மெண்ட்ல சொல்லிடுவாங்க. அதனால இனிமே நான் புது நோட்டு வாங்கி வச்சுக்கிறேன் சொல்ல முடியாது. அப்படி எதுக்கு பணம்? 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 4 இட்லி சாப்பிட்டா அவனே 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு 40,000 இட்லி சாப்பிட முடியுமா? எதற்கு அந்த பேராசை? தவறும் ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை ஏமாத்திட்டு நாம எதுக்கு செய்யணும்? எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்தை எதிர்க்கணுங்கிற கொள்கை மிக தவறானது. பொது சிவில் சட்டம் வருதா, அது எதிர்க்கும். ஏன் எதிர்க்கணும்? அமெரிக்காவுக்கு போங்க, ஒரே ஒரு சட்டம் தான். துபாய்க்கு போங்க, ஒரே சட்டம் தான். சவுதி அரேபியா போங்க, ஒரே சட்டம். சிங்கப்பூர் போங்க, ஒரே சட்டம். இந்தியாவுக்கு மாத்திரம் ஏன் 25 சட்டம்? மிக தவறான ஒன்று. ஆனா ஒண்ணு, எல்லாரும் கோவில்லையும் போய் உண்டியில போடுவாங்க. கவலைப்படாதீங்க, அந்த பணம் செல்லும். ஏன்னா அது சாமிக்கு மட்டும் செல்லும். அதற்காக நான் சொல்றேன். இதே சமயத்துல அந்த ஆன்மீகத்தை பத்தி கேலி பேசுறவங்க, பகுத்தறிவாதின்னு சொல்ற அறிவிரிகள் பல பேர் இருக்காங்க. அவங்க ஆற்காடு பஞ்சாங்கத்தை படிச்சு பார்த்தா தெரியும். இதே நவம்பர் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ள கருப்பு பணம் வெளிவருவதற்கு உண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. படிச்சு பார்க்க சொல்லுங்க. அப்ப ஆற்காடு பஞ்சாங்கம் போட்டவங்க தான் இந்த ரெய்டு பண்றாங்களா, இல்ல இந்த டெசிஷன் எடுத்தாங்களா? நம்பிக்கை வைங்க. இயற்கை மீது நம்பிக்கை வைங்க, கடவுள் மீது நம்பிக்கை வைங்க. நான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம், இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ். நான் ஒரு இந்தியனாக இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். அதான் என்னுடைய பாக்கெட்ல எப்ப நீங்க பார்த்தாலுமே பாருங்க, என்னுடைய பாக்கெட்ல தேசிய கொடி இருக்கும். அதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன் தேசிய கொடி தினசரி வச்சுக்கிட்டா என்ன தப்பு? நாம பாகிஸ்தான்காரங்களா? இந்தியன் தானே. எந்த நாட்டுல வேணா போய் பாருங்க, ஒவ்வொருத்தர் வீட்லயும் அந்த நாட்டினுடைய தேசிய கொடி பறக்கும். நம்ம ஊர்ல கட்சி கொடி ஜாஸ்தியானதுனால தேசிய கொடி பறக்க மாட்டேங்குது. அவ்வளவுதான். தேசிய கொடிக்கும் காங்கிரஸ் கொடிக்குமே பல பேருக்கு வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஆனா நான் எத்தனையோ நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். இந்த இந்தியாவை இன்னும் மேலும் மேலும் உயர்த்துவதற்காக பாரத பிரதமர்
நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் கையெடுத்து கூடுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.